இந்த கோயிலுக்கு ஒரு அம்மா மூலியமாக வந்தேன். வந்து பார்த்ததில் எனக்கு இது மாதிரி சேவனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த சேவனெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பேர் எனக்கு ஒரு 3 நாள்லேயே சரியாயிடுச்சு. இன்னைக்கு நான் உனக்கு கருப்பசாமி சொல்லி கொடுக்குறது புரியுதா? அந்த மனையில் இருக்கிற பிரச்சனையை ஓட்டித்தரேன், பேய் பிசாசு கோளாறுகளை மாற்றி தரேன், மந்திர தத்திரத்தை விலைக்கு கொடுக்குறேன், உடலில் இருக்கிற பிடியை மாற்றி தரேன், வருமானத்தை தொழில் ஸ்தானத்தை அந்த கொடுக்குறேன். அந்த இடத்துல பயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உனக்கு முடிச்சு தரேன்டப்பா. அந்த இடத்துல உனக்கு பயிர்ன்றது இப்போ வைக்கும் போது குறையில்லாமல் அந்த இடத்துல நிறைய அந்த இடத்துல வந்து நிற்கும். அதிகமான நிறை வராது, அதிகமான பேராசை வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனையில் உயிர்கலத்தை கொடுத்து கருப்பசாமி அந்த கால் பாதம் பதிஞ்ச பிறகு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமான செயல்பாடுகளை மாற்றி கொடுக்குறது கருப்பசாமி உனக்கு வழிவகுத்து கொடுத்துருவேன். இடம் வந்து விற்கலை, இந்த திருமண தடைக்காக, இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட கை கால் விழுந்து போச்சு, தொழில்ன்றது விருத்தி ஆகலை, இந்த மாதிரி மாந்திரிக சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம கோவிலில் வந்து தீர்வு கொடுத்துருக்கோம். மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தீர்வு கொடுத்துருக்கோம், அருள் வாக்குலையும் தீர்வுன்றது கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க யார் வந்தாலும் இந்த இடத்துல கண்டிப்பாக நிரந்தர தீர்வுன்றது உண்டு. அது வந்து சவால் விட்டு நாங்கள் எந்த கொடுக்குறோம். சத்தியம் போடும், சத்தியம் போடுற போடுறா டேய், போடுறான்னு போடுற. அருள் வாக்குல பல வகையான அருள் வாக்குகளை பார்த்துள்ளோம். ஆனால் எங்களை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய மிகவும் கூர்மையான ஆணிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து மேலும் கூர்மையான ஆணி செருப்பு அணிந்து அருள் வாக்கு கேட்டு வருபவர்களிடம் எந்த தகவலும் கேட்காமல் இந்த குறைக்காக தான் அருள் வாக்கு கேட்க வந்திருப்பார்கள் என்பதை துல்லியமாக கண்டுபிடித்து அவர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் காளி கோயில் தினேஷ் சாமி அவர்களை பற்றி பொதுமக்கள் கூறியது உண்மைதானா என்பதை நாங்கள் நேரடியாக படம்பிடிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சித்தாமூர் கிராமத்தை நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம். நாங்கள் சரியாக மதியம் வேளையில் சித்தாமூர் கிராமத்தை சென்றடைந்தோம். அப்போது மேளதாளங்கள் முழங்க ஒரு பெண் அந்த காளி கோயிலின் அருள் பெற்று ஆக்ரோஷமாக ஆடிக்கொண்டிருந்தார். அங்கு இருக்கும் பக்தர்களை பார்க்கும்போது அவர்கள் பல குறைகளுடன் வந்திருப்பதை எங்களால் உணர முடிந்தது. மேலும் அந்த கோவிலின் அருள்வாக்கு சொல்லும் தினேஷ் சுவாமி அவர்கள் அருள்வாக்கு சொல்வதற்காகவும் அந்த காளியின் உத்தரவுக்காகவும் காத்து கொண்டிருந்தார். மேலும் அங்குள்ள பக்தர்கள் அந்த தினேஷ் சுவாமியை அனைவரும் உத்து பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் அந்த காளியம்மனின் உத்தரவு கிடைத்து தினேஷ் சுவாமி அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக ஆடத் தொடங்கினார். தினேஷ் சுவாமி அவர்கள் மண்டியிட்டும் அருவா வைத்து வேல்கம்பு வைத்து ஆக்ரோஷமாக அவர் ஆடுவதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. பின்னர் அந்த வீச்சருபா வேல் கொண்டு அந்த கருப்பசாமி முன்பு ஆடினார். இந்த தினேஷ் சுவாமி அவர்கள் ஆடியதை பார்க்கும்போது இவ்வளவு இளம் வயதில் காளியின் அருள் பெற்று வாக்கு சொல்வதையும் அந்த ஆக்ரோஷமான ஆட்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது.
மேலும் அவர் கூர்மையான ஆணிகளை கொண்டு தயாரித்த செருப்பை போட்டு நடக்கத் தொடங்கினார். இதை பார்க்கும் போது எங்களுக்கு உடம்பு நடுங்கிவிட்டது. பின்னர் ஆக்ரோஷமாக அந்த காளி தேவியின் முன்பு இருந்த கூர்மையான ஆணியில் செய்த நாற்காலியில் அமர்ந்து கீழே பாதத்தில் படும் பயங்கரமாக கூர்மையாக செய்த ஆணி பலகையில் ஏறி டங்கு டங்கு என்று குதிப்பதை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருந்தது. மேலும் அவர் நாற்காலியில் வைக்கப்பட்டுள்ள இரும்பு ஆணியின் மீது மோதினார். ஆனால் அவர் காளி தேவியின் அருள் பெற்றதால் அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர் பயங்கர ஆக்ரோஷமாக ஆடினார். அவர் விடும் சத்தத்தை பார்க்கும்போது எங்களுக்கே பயம் ஏற்பட்டு விட்டது. பக்தர்கள் அனைவரும் பயபக்தியுடன் அவர் யாரை கூப்பிடுவார் என்ற எண்ணத்தில் பக்தர்கள் காத்து கொண்டிருந்தார். அந்த தினேஷ் சுவாமி அவர்கள் அந்த கூர்மையான ஆணிகளை கொண்டு செய்யப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மேலும் ஒரு விஷயத்தை செய்தார். அதாவது தன்னுடைய கையை பிளேடு கொண்டு கட் செய்து அந்த இரத்தத்தை குடித்து ஆக்ரோஷமாக ஆடினார். பின்னர் அவர் கோழி ரத்தம் குடித்தும் பக்தி பரவசத்துடன் ஆடுவதை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. பின்னர் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார். யார் அந்த குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கிறார் என்று கூறினார். அதன் பின்னர் உண்மையில் அங்கு குழந்தை வரம் கேட்டு வந்த குடும்பத்தினர் அந்த சுவாமி முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தனர். சுவாமி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் அவர்களிடம் கூறி முட்டையும் பாலும் கொடுத்தார். அதை நீங்கள் சாப்பிட்டால் போதும், உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துவிடும் என்பதை கூறினார். இந்த கனியை புரியுதா? 3 நாள் தலைமுறை கழிச்சு எடுத்து புரியுதா? 4வது நாள் புரியுதா? உடலை 4வது நாள் பகலில் உடலை சுத்தம் பண்ணாமல் இந்த சாம்பலையும் புரியுதா? இந்த கனியும் எடுத்து தண்ணியில் எடுத்து கலந்து எடுத்து விவசாயம் எடுத்த பிறகு இன்னும் 3 அமாவாசை புரியுதா? எடுத்து ஆலயத்துக்கு விவசாயம் புரியுதா? 3 மதத்துக்குள்ள அந்த செயல்களை விவசாயம் இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு பக்தர்களாக அவர் கூப்பிட்டு அந்த குறைகளுக்கான நிவர்த்தியையும் செய்து கொடுத்தார். இது ஒரு சிலருடைய தனிப்பட்ட ரகசியம் என்பதால் நாங்கள் முழுமையாக படம் பிடிக்க முடியவில்லை. பக்தர்கள் கண்ணீருடன் அந்த தினேஷ் சுவாமி சொல்லும் அருள் வாக்கை கேட்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. அவர் கூறியதை அனைத்தும் உண்மை என்று பக்தர்கள் கூறினார்கள். தினேஷ் சுவாமி தங்களை கூப்பிட மாட்டாரா என காத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அங்கு வந்தவர்களிடம் விசாரிக்கும் போது குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, கடன் தொல்லை, தொழில் வசியம், திருமண தடை, குழந்தை பாக்கியம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், சனி தோஷம், சொத்து பிரச்சனை, நீதிமன்ற வழக்கு, வீடு வாகன யோகம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், மேலும் பில்லி சூனியம் செய்வினை கோளாறு நீங்க
குட்டிச்சாத்தான் பிரச்சனை, இது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பக்தர்கள் வருவதை பார்க்கும்போது ஆச்சரியமாகவே இருந்தது. எனக்கு வந்து சேவின் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால இந்த கருப்புசாமி கோயிலுக்கு சொந்தக்கார ஒருத்தருக்கு வந்தாங்க, ரிலேட்டிவ் வந்தாங்க. அதுக்காக இந்த கோயிலுக்கு நான் வந்தேன். எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு பிரச்சனை வரும், எங்கள் வீட்டுக்காரர் குடிப்பார், ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை ஓடிச்சு, வேலைக்கு போக மாட்டார், காலில் பெருசாக எங்கள் வீட்டுக்காரர் தானா இது ஒன்று கிளம்பி அந்த மாதிரி இருந்து இந்த கருப்புசாமி அண்ணன் வந்து அதுக்கு உண்டானதை சொல்லி அதை சரி பண்ணி கருப்புசாமி எங்களுக்கு கொடுத்தாரு. அதனால எங்களுக்கு சந்தோஷம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் காரக்கணும் 5 அம்மாசி இதோடு நான் வந்துக்கிறேன். அதனால எங்கள் வீட்டுக்காரர், நானும் என் பசங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். எங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி கருப்புசாமி யார் நம்பி வந்தாலும் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் அந்த சொல்யூஷன். எத்தனை வருஷமா கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 மாசமா வந்துன்னு இருக்கேன். 5 மாசத்துலயே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. 5 மாசத்துலயே எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தாரு எங்க வீட்டுக்காரர். நீ குடிக்கல. மேலும் ஒரு பெண்ணிற்கு பிடித்த பேயை ஓட்டுவதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. நான் போக மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னா நான் விட்டுருவேனா? ஒத்த காலில் நின்று போக மாட்டேன் செய்ய மாட்டேன்னா விட்டுருவேனா? கருப்புசாமியை பகைச்சினி அந்த இடத்துல வாழ வச்ச முடியுமா? கருப்புசாமியை பகைச்சினி அந்த இடத்துல ஒளிஞ்சு மறைஞ்சா இழுத்துட்டு வந்து விட தெரியாதா எனக்கு? என்ன செய்ய போற இப்போ? என்ன செய்ய போற? பலி கொடுத்துட்டா இங்கேயே உன்னை பலி கொடுத்துட்டா. நீ ஆடுறியா நான் ஆடட்டுமா? என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன கொண்டாட்டம்? மறைஞ்சிருந்து குடும்பத்தை அழிச்சிட்டு போயிடலான்னு வந்துட்டியா? அழிச்சிடலான்னு பார்த்துட்டியா? அழிக்க போறியா? வாய் திறந்து பேச தெரியுமா? வாய் திறந்து பேச தெரியுமா? வாய் பூட்டை உடைச்சி தரேன். உன் பேச பார்ப்போம். ஒழுங்கு எடுத்துக்கும். ஏய் எட்ரா டே, உன்னோட வித்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கடிங்க கட்டுற, கடிச்சு விட்ற, கொடுற அதை கிட்ட எடுத்து வாயில வச்சு கடிக்க சொல்ற. எவனா நான் தப்பிப்ப ராஜா? யாரா நீ? மணியா? எந்த மணி? எந்த மணிடா நீ? கோவில் அடிக்கிற மணியா? எந்த மணிடா நீ சொல்ற? எங்கடா இருந்த நீ? எங்க உன்னோட ஆவேசம் காண அடங்கி முடங்கி போய் நிற்கிற? போகக்கூடாதான்ப்பா. மனையிலேயே இருந்து உயிரெடுத்துட்டு போகணுமா? உயிரை எடுக்காமல் போகாதான். உயிரெடுக்கிறது தானே நாங்கள் இங்கே நினைச்சு இருக்கிறது. ஒளிஞ்சிருந்தா வரமாட்டோமா? இன்னும் ஆட்டம் ஆடிச்சு. சத்தியம் போடு. சத்தியம் போடுற? போடுற டேய், போடுறான்னு போடுற. அங்கு வந்த ஒரு பெண்மணியிடம் பேசும்போது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம் இருந்தது. அவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்த தினேஷ் சுவாமி அருள்வாக்கு மூலமாக காளி அம்மனின் அருள் கொண்டு எளிதாக முடித்தார்களாம். 3 மாசமா உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. 95,000 கேட்டு. நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதனால இந்த கோயிலுக்கு ஒரு அம்மா மூலிமா வந்தேன். வந்து பார்த்ததில் எனக்கு இது மாதிரி சேவனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த சேவனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஒரு 3 நாள்லேயே சரியாயிடுச்சு. பீரியட்ஸ் வந்து எனக்கு நிற்கலை. 3 மாதமாக எனக்கு பீரியட்ஸ் வந்து நிற்காமல் கண்டினியூஸாக போய்கினே இருந்துச்சு. இந்த கருப்புசாமி கோயிலுக்கு வந்து தான் எனக்கு சரியாச்சு. நான் இதோட 4 டைம் வந்துக்கிறேன். 2 மாதம் ஆகுது நான் இந்த கோயிலுக்கு வந்து. நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே கிடையாது. மேலும் பக்தர்கள் வந்த வண்ணமே இருந்து கொண்டிருந்தனர். கருப்பசாமி அங்கே போகணும் இல்லை, இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போடணும் இல்லை, மாந்திரிக நிகழ்ச்சி போட்டு எதிரிகளை அடக்கி கொடுக்கணும் இல்லை, தொழிலையும் வருமானம் அடக்கி கொடுக்கணும் இல்லை, காரிய தடைகளை நீக்கி கொடுக்கணும் இல்லை, கடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்றி கொடுக்கணும் இல்லை, உடல் குறைகளை மாற்றி கொடுக்கணும் இல்லை, உடல்ன்றத வலிமையை கொடுக்கணும் இல்லை, 4 பேர் பலம் கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லையா? கொடுக்கணும் இல்லை, அனைத்து காரியமும் ஜெயனமாக்கணும் இல்லை. கருப்பசாமியை நம்புறது உண்டா? நம்பிக்கை உண்டு இல்லை. கருப்பசாமி முடிச்சு தர முடியுமில்ல? கையா போடுறா டேய், இன்னைக்கு நான் உனக்கு கருப்பசாமி சொல்லி கொடுக்குறது புரியுதா? அந்த மனையில் இருக்கிற பிரச்சனையை ஓட்டி தரேன், பேய் பிசாசு கோளாறுகளை மாற்றி தரேன், மந்திர தத்திரத்தை விலைக்கு கொடுக்குறேன், உடல் இருக்கிற பிணியை மாற்றி தரேன், வருமானத்தை தொழில் ஸ்தானத்தை அந்த கொடுக்குறேன், அந்த இடத்துல பயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உனக்கு முடிச்சு தரேன்டப்பா. அந்த இடத்துல உனக்கு பயிர்ன்றது இப்போ வைக்கும் போது குறையில்லாமல் அந்த இடத்துல நிறைய அந்த இடத்துல வந்து நிற்கும், அதிகமான நிறை வராது.
அதிகமான பேராசை வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனையில் உயிர்கலத்தை கொடுத்து கருப்பசாமி அந்த கால் பாதம் பதிஞ்ச பிறகு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமான செயல்பாடுகளை மாற்றி கொடுக்குறது கருப்பசாமி உனக்கு வழிவகுத்து கொடுத்துருவேன். அடுத்த அமாவாசைக்கு உனக்கு மாங்கல்யத்துக்கான விஷயம் உண்டு. ஆனால் மாங்கல்யம் ஏறன வேறொரு பெண்ணு தான் வரும். ரெண்டாவது திருமணம் வரும். ரெண்டாவது மாங்கல்யம்ன்றது தான் வரும். அந்த பெண்ணுக்கு முதல் மாங்கல்யம் ஏறி இருக்கும். முதல் மாங்கல்யம் ஏறி அறுத்து போட்ட பெண்ணு உனக்கு விதவையாகப்பட்டவ அடுத்த மாங்கல்யத்தோட உனக்கு குறையில்லாமல் வந்து நிற்கும். ஏற்றுப்பியா? ஏற்றுக்கிறியா? குறையில்ல வர வச்சு கொடுத்துடலாமா? போய் அலைஞ்சு பார்க்குறியா? கருப்பசாமி அந்த கனியை எடுத்துகிட்டு போட்டு மனையில் ஒரு அடி எடுத்து பள்ளம் எடுத்து 108 ரூபா நாணயம் வச்சு, புரியுதா? 108 ரூபா நாணயம் வச்சு மஞ்சள் குங்குமத்தை வச்சு அந்த இடத்துல கருப்பசாமி 2 அடி பள்ளம் எடுத்து புதைச்சிக்கோ. இந்த கனியை எடுத்துகிட்டு போயிட்டு கருப்பசாமி நீ போகிற இடம் வர இடம் எந்த இடத்துல போய் பேசுறியோ அந்த இடத்துல இந்த கனியை யாருக்கும் தெரியாமல் எடுத்து சுருட்டி, புரியுதா? கூடவே எடுத்துகிட்டு போ. கூடவே எடுத்துகிட்டு போய் செயல்பாடுகள் கருப்பசாமி என்ற பேரை 3 வாட்டி சொல்லிட்டு அந்த காரியத்தை எடுத்து பேச கருப்பசாமி உனக்கு செயல்பாடுகள் மாற்றி கொடுத்துருவேன். சரியா? இந்த சாம்பல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல மனையிலையும் இல்லறத்துலையும் சுத்தமான தண்ணியில் எடுத்து கலந்து இந்த கனியோட, புரியுதா, எல்லா இடத்துலையும் எடுத்து தெளிச்சு விட்டுரு. சரிதா? கருப்பசாமி செயல்பாடை மாற்றி கொடுத்துட்றேன். முடி மேலே வர தெய்வம் விலைக்கு போய் உண்டு. 4 பேருக்கு விபூதி எடுத்த கை இன்னைக்கு விபூதி எடுக்க முடியாமல் இருக்குது. யாராவது எடுத்து கொடுக்குற விபூதி உனக்கு பலிக்கணும். 4 பேருக்கு சொல்கிற வாக்கும் பலிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் நடமாட்டத்தை குறைச்சி தரணும். அந்த தெய்வத்தனோட நடமாட்டமும் உனக்கு அதிகப்படுத்தி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். சரியா? ஒரு கனி உங்கள் கையால் எடுத்து கொடு. என்ன தெய்வத்தை வணங்குறேன்? முடி மேலே வந்திருக்கா? எந்த தெய்வம் வந்திருக்கு உனக்கு? வரலை. அந்த முடி மேலே வந்தது விலைக்கு போயிருக்கு. தொட்டது வேகத்தில் போயிடுச்சு. தொட்ட வேகத்தில் போச்சு. அந்த கனியை கொடுத்து அந்த விபூதியை கொடுத்து உனக்கு சொல்லணும் 4 பேருக்கு மதிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. புரியுதா? 4 பேர் மத்தியில் அந்த இடத்துல போட்டிருக்கே தவிர அது பலன் இல்லாமன்றது இருக்குது. அந்த தெய்வத்தோட நடமாட்டமும் சேர்த்து கொடுக்கணும். இல்லத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி கொடுக்கணும். உடல் கோளாறையும் மாற்றி கொடுத்து கருப்பசாமி குடும்பத்தை வழிவகுத்து கொடுக்கணும்னு கேட்குறேன். அது தவிர்த்து வேற என்ன வேணும்? கருப்பசாமி கருப்பசாமி. மேலும் குடிப்பழக்கம் நீங்குவதற்காக இங்கு கயிறு கட்டுவதை பார்க்கும் போதும் ஆச்சரியமாக இருந்தது. அங்கு வரும் ஒரு சில பக்தர்கள் தங்களுக்கு சில திருஷ்டிகள் கழிப்பதும் அங்கு கோயிலின் முன்பு உள்ள சூழாயுதத்தில் எலுமிச்சை பழம், கோழி போன்றவற்றை குத்தி வைக்கும் போது ஆச்சரியமாகவே இருந்தது. இவ்வளவு சக்தி பெற்ற இந்த காளி அருள் பெற்ற தினேஷ் சுவாமியிடம் எப்படியாவது நாம் பேசிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் காத்திருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் அவரிடம் பேசும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவர் கூறியதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த தினேஷ் சுவாமி அவர்கள் நாங்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் கூறினார். அவர் கூறியதிலிருந்து இந்த கோவிலும் தினேஷ் சுவாமி அவர்கள் பற்றியும் எங்களுக்கு முழுமையாக தெரிய வந்தது. அமாவாசை மட்டும்தான் நம்ம கோவிலில் வந்து அருள்வாக்குன்றது நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசனம்ன்றது நடைபெறும். அது வந்து சாமி வந்து சொல்லாது. சோழி பிரசனம்னு சொல்லக்கூடிய கேரளா முறைகள்லாம் பார்ப்பாங்க. சோழி பிரசனன்ற முறையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெறும். அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் வந்து கரெக்டாக 11 மணியிலிருந்து 4-5 மணி வரைக்கும் நம்ம கோவிலில் வந்து அருள்வாக்குன்றது போயிட்டுருக்கோம். இது வந்து அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான். அமாவாசை அன்னைக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம், அருள்வாக்குன்றதை கலந்துக்கலாம். இந்த இடம் வந்து விற்கலை, இந்த திருமண தடைக்காக, இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட கை கால் விழுந்து போச்சு, தொழில்ன்றது விருத்தி ஆகலை, இந்த மாதிரி மாந்திரிக சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம கோவிலில் வந்து தீர்வு கொடுத்துருக்கோம். மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தீர்வு கொடுத்துருக்கோம். அருள்வாக்குலையும் தீர்வுன்றது போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க யார் வந்தாலும் இந்த இடத்துல கண்டிப்பாக நிரந்தர தீர்வுன்றது உண்டு. அது வந்து சவால் விட்டு நாங்கள் இந்த இடத்துல செய்து கொடுப்போம். நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை மட்டும்தான் அருள்வாக்கு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து பிரசனம் இருக்கும். மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறதுக்காக அன்றைக்கி வருவாங்க. அமாவாசனைக்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அருள்வாக்கு கேட்குறதுக்கு மட்டும் வருவாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட நாள்கள் நம்ம போட்டிருக்கோம். மீதி நாட்கள்லாம் மாந்திரிக பூஜைகள் அனைத்து தினமும் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம ஒதுக்கி அந்த இடத்துல அருள்வாக்குன்றதுக்காக நம்ம ஃபினிஷிங் அந்த இடத்துல அந்த நாள் மட்டும் நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தெய்வமும் சாந்தமான தெய்வம் நான் இது வரைக்கும் வழிபட்டது கிடையாது. இது மயானம்ன்றதுனால இந்த மயானத்தில் கோவில் இருக்கிறதுனால காளி இருக்காங்க, மோகினி இருக்காங்க, கருப்பண்ண சுவாமி இருக்காங்க. இப்போ காளி, பிரத்தியங்கரா, வராகி, சுடலமாடன், விஷ்ணுமாயா, குரளி, இந்த மாதிரி வேதாளம் சொல்லக்கூடிய இந்த பெரியாயின்னு சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா உக்ரமான தெய்வங்கள் தான். மாந்திரிகர் பழைய மாந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்களை வச்சு தான் அனைத்து காரியமும் அந்த இடத்துல சாதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன காரியம் நினச்சி வந்தாலும் சரி, எதிரி பிரச்சனையாக வந்தாலும் சரி, மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தெய்வங்களை வச்சு நம்ம உபாசனை பண்ணி நம்ம இந்த இடத்துல வேலைகள் மாந்திரிக பூஜைகள் செய்கிறதுனால உடனடி திருவுன்றது கண்டிப்பாக உண்டு. அந்த விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பூஜைகள்ன்றது நம்ம கிட்ட வந்து கரெக்டாக சரியாக இருக்கும். செய்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக பலன்ன்றது உண்டு. நம்ம கருப்பசாமியும் காளியும் வச்சு வணக்கிறதுனால இந்த இடத்துல மாந்திரிகத்தில் கயிறு கட்டுற முறைகள்ன்றது பழைய காலத்தில் உண்டு. அந்த கயிறு கட்ட முறையிலும் நம்ம குடின்றது நிப்பாட்டுறதுக்கான வழிமுறைகள் செய்துட்டு இருக்கோம். ரெண்டாவது நம்மளே செப்பரேட்டாக
இந்த மூலிகை மருந்துன்னு சொல்லக்கூடிய பச்சிலை மருந்துகள் இந்த இடத்துல அரைச்சி இந்த மூலிகை மருந்தை நம்மளே தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா 3 நாள்லேருந்து 5 நாள்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து கொடுத்துருக்கோம். 3 மாதம் 5 மாதம் தொடர்ந்து இந்த மருந்துகளை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முழுசாக நிப்பாட்ட முடியாது. முக்கால்வாசி கிட்ட பாதிக்கிட்ட அந்த இடத்துல குடின்றதை மறந்து அந்த இடத்துல குடும்பத்தில் அவங்க தொழில்ன்றதை பார்த்துக்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வாங்க. கருப்பண்ண சுவாமியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாந்திரிகம்ன்றது நம்ம தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் இந்த அமாவாசை அன்னைக்கு நடக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே முழு சாமி வந்து உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க. இந்த ஏழைப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ வசதியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த அருள்வாக்கில் வந்து நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். இந்த விஷயங்கள் வந்து சாமியை சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு பணம்ன்றது செலவு இல்லாமல் அந்த இடத்துல விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இப்போ தூரத்துலேருந்து அதிகமாக வர வேண்டிய திருநெல்வேலி, இந்த கோயம்புத்தூர், இந்த மாதிரி அவினாசி, 2வது ஈரோடு, இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வரதுண்டு. அவங்களாம் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவாங்க. இந்த மாதிரி அமெரிக்கா, இந்த ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி ஏரியாவில் உள்ளவங்க வந்து அவங்க வீடியோ கால்லேயே வந்து பிரசனத்தை பார்த்துப்பாங்க. பிரசனத்தை பார்த்துட்டு இங்கேருந்தே பூஜைகள் என்னவோ அதை மட்டும் செய்துட்டு அவங்க அந்த இடத்துல திருவி பண்ணுறது. இதனால் அவங்களால வர முடியாதனால இங்கேருந்தே அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க நேரடியாக வந்து பண்ணிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பூஜை பண்ணுவாங்க. அருள்வாக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கருப்பண்ண சுவாமி பார்த்திங்கன்னா ஆணி ஆசனத்தில் உட்காந்து சொல்கிறது அந்த இடத்துல சிறப்பு. நிறைய பேர் வந்து மருள் ஆடிக்கிட்டு அந்த இடத்துல அருவாமலை ஏறிக்கிட்டு சொல்கிறது எல்லா கோவில்லையும் உண்டு. இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அருவாமலை ஏறாமல் ஆணி ஆசனத்தில் ஃபுல்லாக ஆணி படுக்கதாக இருக்கும். ஆணி சேர் தான், ஆணி செருப்பு தான். இந்த ஆணி மேலே ஏறிக்கிட்டு சும்மா சாதாரணமாக உட்காந்து குறி சொல்கிறதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் வீடியோ இந்த மாதிரி பார்க்கும்போது, இந்த பூஜைகளை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயங்களை புரியும். ரொம்ப ஆக்ரோஷமான முறைகள் சொல்கிறது உண்டு. சொன்ன வாக்கு சொன்னபடி அந்த இடத்துல சொன்ன தேதியில் கண்டிப்பாக இது நடந்தது மட்டும்தான் சாத்தியம். இது வரைக்கும் யாரும் நடக்கலைன்றது சாத்தியம் கிடையாது. இவ்வளவு சக்தி மிகுந்த இந்த தினேஷ் சுவாமியிடம் பேட்டி கொண்டதை நாங்கள் பெருமையாக நினைத்து அவரிடமிருந்து விடைபெற்றோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.